திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. திரு வெங்கடேஷ், கசப்பு மருந்து தரப்போறாங்க அல்லது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் தொழில் நிறுவனங்கள் அதனுடைய கூட்டமைப்புகள் ஃபிக்கி போன்ற அமைப்பு, சிஐ போன்ற அமைப்புலாம் ஒரு தனிநபர் செலவு செய்யறது, அவருக்கு பணம் வரலன்னா அவர் செலவு செய்யறதை நிறுத்திடலாம், சிக்கனமாக இருந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது அப்படி இருக்க முடியாது. அப்படி தன்னுடைய செலவுகளை குறைத்து கொண்டால் அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்பது சாமானிய மக்களுக்கு நேரடியாக பாதிக்கும். ஆனா இவங்க தொழிற்கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் அல்லது பாலிசியை டிசைட் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய பிரஷர் குரூப்ஸ் அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு ஆட்சி காலத்தில் அரசாங்கம் செலவு செய்ய வேண்டும், எக்கானமி சரிந்து கிடைக்கிறது, அதை தூண்டி விடணும்னு சொன்னா, ஸ்டிமுலேட் பண்ணணும்னா அரசு தன்னோட ஸ்பெண்டிங்கை குறைக்க கூடாதுன்னாங்க. இப்போ அரசாங்கம் தன்னோட ஸ்பெண்டிங்கை குறைக்கணும், பிஸ்கல் டிசிப்ளின், பிஸ்கல் ப்ரூடன்ஸ் இப்படின்ற வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த சொல்லாடல்ல இருக்கக்கூடிய முரண்பாடு ஏன்? அதாவது உங்களுக்கு சுகர் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா வாயில சர்க்கரையை போடுவாங்க. அதுக்குன்னு சுகர் ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா சுகர் போடணும்ன்றது அவசியம் கிடையாது. அதுக்கு வேற மாத்து மருந்து கொடுக்கணும். இப்ப இந்த கசப்பு மருந்துன்றதுக்கு நம்ம வருவோம், அந்த மைய கருத்துக்கு வந்துடுவோம். இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில செலவு செய்யணும்னா ஹெலிகாப்டர் எடுத்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை வீசிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, பொருளாதாரம் உயர்ந்துடாது. பொருளாதாரத்துல பணப்புழக்கமும் இருக்கணும், பொருள் ஆதாரத்தை வைத்து இருக்கணும். அதான் மைய கருத்து. பொருள் ஆதாரம், தமிழ்ல தான் அருமையான வார்த்தை அதுக்கு, பொருள் ஆதாரம். அந்த பொருள் ஆதாரம்ன்றதுக்கு அந்த மேம்படணும்னா உற்பத்தி இருக்கணும். அது விவசாய தொழிலா இருக்கலாம், சேவை தொழிலா இருக்கலாம், இல்லைன்னா உற்பத்தி தொழிலா இருக்கலாம். அதற்கு பல விதமான விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இது நன்மையா நடக்கும். இது ஒரு கார்ல, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு கூட அந்த டயர்ல 5 ரூபாய்க்கு காத்து இல்லைன்னா உங்களுக்கு வண்டி போகாது. அதே போல ஒரு பொருளாதாரத்துல எல்லா விஷயங்களும் சீரா இருந்தாதான் அது ஒரு சீரா போகும். அப்படி இருக்கிற ஒரு தருணத்துல இன்னைக்கு பல இடத்துல முடங்கி கிடக்கிறது நம்ம பொருளாதாரம். அந்தந்த இடத்துக்கு நம்ம சேர வேண்டிய கசப்பு மருந்து எப்படின்னு கேளுங்க. இன்னைக்கு வட்டி விகிதம் ஏத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். வட்டி விகிதத்தை குறைக்கணும்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வட்டி விகிதத்தை ஏத்தணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பணவீக்கம் 8% இருக்கு. நம்மளோட வட்டி விகிதம் 10% போனாதான் பணப்புழக்கத்தை குறைக்க முடியும். ரெண்டாவது, ஏற்றுமதியை நம்ம குறைக்கணும். ஏற்றுமதியை நம்ம குறைத்தால்தான் உள்நாட்டுல பொருட்கள் புழக்கத்துக்கு நிறைய வரும். அதுவும் உணவு தானிய ஏற்றுமதி, உணவு தானியத்தை சுத்தி இருக்கிற சில ஏற்றுமதியெல்லாம் நம்ம குறைத்து உள்நாட்டு சந்தைக்கு நம்ம கொண்டு வரோம். அதே போல உணவு தானியம் நம்ம கிட்ட ஏற்றுமதியை குறைச்சிங்கன்னா டாலர் கையிருப்பு குறைஞ்சு போயிடும். டாலருக்கு வேற விதமா பண்ணணும். பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு எந்த டாலரை கொடுப்பீங்க? டாலருக்கு வேற, அதுக்கு வர இருங்க. அதுக்கு நீங்க உற்பத்தி செய்து இங்க இருந்து பண்ணணுமே தவிர, அதே மாதிரி சைனால இருந்து வருகிற விநாயகர்ல இருந்து சைனால இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஏன் வருது? அதுக்கு உள்ளூர்ல உற்பத்தி குறைந்து போயிருக்கிறது. ஏன் இங்க உற்பத்தினா இங்க பவர் இல்ல. சிம்பிள் விஷயத்தை நம்மளால இங்க பண்ண முடியல. பவர் ரிஃபார்ம் ஏன் இல்ல? கோல் இருக்கு, நம்ம ஊர்ல கோல் இருக்கு, ஆனா கோல் பாலிசியில நம்ம கை வச்சிருக்கோம். அதாவது ஒவ்வொரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிணைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு ஏதோ ஒரு மாத்து மருந்து, இந்த ஏதோ ஒரு காமெடி சீன்ல வரும், எனக்கு ஒரே ஒரு மருந்து கொடுங்க எல்லா விஷயமும் எனக்கு தீர்ந்து போயிடும், அந்த மாதிரி இல்ல. இது ஒரு இந்த கடுமையான அந்த மாத்து மருந்துன்றது ஒரு 6 இருந்து 18 மாசத்துக்கு வரும். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா எடுத்துன்னு கேலிபிரேட் பண்ணாங்கன்னா பொருளாதாரத்துல உங்களுக்கு மேன்மை வரும். அண்ட் இது சாஃப்ட் லேண்டிங் கொடுத்தாங்கன்னா ஏழைகளுக்கு பாதிக்காம பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார், மேனுஃபேக்சரிங் மொத்த ஜிடிபியில் இப்போ 17% தான் சார் இருக்குது, 17% தான் இருக்குது. அது 40%, 50% என்கிற அளவுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமையை நாம் கொண்டு வந்தாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், எல்லாகும், மற்றதாகும். இது குறைஞ்சிட்டே வந்திருக்கு, 22லேருந்து 17 ஆகி வச்சுப்போம். இப்போ அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மற்றதுன்னு வரும்போது அவசியமற்ற இறக்குமதிகளை நிறுத்தணும். இப்போ டிவியாவே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இங்கே உற்பத்தி பண்ணி இதெல்லாம் தான் பிரிட்டிஷ் காலத்திலே நடந்தது. மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு பொருள் இங்கே வந்துட வேண்டியது, கச்சா பொருள் இங்கிருந்து வெளியே போக வேண்டியது. இப்போ இங்கிருந்து கச்சா பொருள் வெளியே போயிட்டு இருக்கு, அயர்ன் ஓர் வெளியே போயிட்டு இருக்கு, சைனாவுக்கு போயிட்டு இருக்கு. அயர்ன் ஓர் அவன் எடுத்துன்னு போயிடுவான், உற்பத்தி பண்ண பொருள் இங்கே கொண்டு வருவான், விநாயகர் கொண்டு வருவான், எல்லாத்தையும் தான் கொண்டு வருவான். சைனாவாகட்டும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய பொருள் உள்ள வரணும்னா அதை ஸ்கிரீன் பண்ண,
அல்லது அதுக்கு நீங்க டியூட்டி போட அல்லது அதை கட்டுப்படுத்த உன்னுடைய பொருளை ப்ரொடெக்ட் பண்ண பாதுகாக்க ஒரு ஏற்பாடு வேண்டாமா சார்? அது இல்ல சார். இங்க அதை பண்றதுக்கு இப்ப மோடி அரசு நடவடிக்கை எடுக்குமானால் அதுல ரிலீஃப் வரும், மற்றது வரும். ஆனா இவங்க எடுக்க மாட்டாங்க, நான் சொல்றேன். அது என்னுடைய ஸ்ட்ராங் எடுக்க மாட்டாங்க. எடுக்காத வரையில எந்த முன்னேற்றமும் வராது. பாதிக்க போறது யாரா இருக்கும்? ஒரு நிமிஷம். இந்தியால டெக்ஸ்டைல் இந்தியால உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு நாடு சார். இங்க பருத்தி இப்ப நமக்கு டெக்ஸ்டைல் மில்லுக்கு இப்ப பற்றாக்குறையா இருக்கிற பருத்தி நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஏற்றுமதி, எதை ஏற்றுமதி பண்றதுங்கிறதுலயும் முக்கியம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணி அந்நிய செலவணி சம்பாதிக்கலையும் பிரச்சனை இருக்கு. இறக்குமதி பண்றதை குறைக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏற்றுமதி செய்வதா, பருத்தி ஏற்றுமதி செய்வதா அப்படின்ற பிரச்சனையே இருக்கு. அதுலதான் இப்ப பிரச்சனையே. இந்த உலகமயம் என்பதற்குள் நம்முடைய எல்லோரும் போய் இவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல கை வைப்பதற்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கணும். எடுக்காம ஏழை மக்கள் துணிச்சலான முடிவுன்னு சொல்றதுனால தெரியுமா உங்கள்கிட்ட திரும்ப வரேன். இந்த ஆட்சி 2-3 ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கு பிரதமர் பேச்சுல. ஒன்று, இந்த டீசல் விலை ஏத்துனது. இப்போ சில தரப்புக்கு நான் எடுக்கிற முடிவு மகிழ்ச்சியா இருக்காதுன்னு சொல்றது. இதற்கு முன்னாடி சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாலிசி பேரலைசிஸ் இருந்தது. இப்போ ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அப்படின்றது, சுற்றுச்சூழல்ன்றது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க கூடாது. முதல்ல சுற்றுச்சூழலும் வளர்ச்சியும் சேர்ந்து போகணும்னார். அடுத்து சப்சிக்வெண்டா அவர் பேசும்போது சுற்றுச்சூழல் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இது இந்த திடமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்டியல்ல அதுவும் வருமா? டெஃபினட்டா வருங்க. இதுல சந்தேகமே கிடையாது. எப்போ இன்னைக்கு சுற்றுச்சூழல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த கோப்புல கையெழுத்து போடுவதற்கு ஒரு வரி ஜெயந்தி டாக்ஸ் அவரே ஒரு வாட்டி சொல்லி இருக்கிறாரு. அது இருக்காதுன்னு தான் சொல்றாரு தவிர அதனால என்விரான்மெண்டல் புகார் தான் இங்க பதில் சொல்றதுக்கு ஜெயந்தி நடராஜன் தரப்பு ஆட்கள் இல்ல அது அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், நான் அவங்கள ஒண்ணும் இப்ப குறை சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு மறைமுக வரி இருக்காது. கோப்புகள்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு இருந்ததுனால் கிளியர் ஆகும். உங்களோட பதிலுக்கு ஒரு சின்ன ஒரு ஐயா அவர் சொல்லிடுறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தானத்து இங்க வந்திருந்தாங்க. முந்தா நாள் இங்க வந்த போது all FTAs will be reviewed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் போட்டு இருக்கிற அத்தனை FTAஸையும் நாங்க பரிசீலனை செய்து அது நம்மளுக்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட், அது நம்மளுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்றதை எடுத்துக்கொண்டு தான் நம்ம மேல இது இந்த மாதிரி அவங்களுக்கும் அவகாசம் கொடுங்க, டைம் கொடுங்க. நாங்களும் எழுதிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு அவங்க டெஃபினட்டா உருப்பட மாட்டாங்கன்ற ஒரு பார்வையில பாக்குறதோட ஒரு 100 நாள் டைம் கொடுத்து அவங்க மார்க்சிய சித்தாந்தத்துக்கு உட்படல, அதனால உருப்பட மாட்டாங்கன்றதோட நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும். மக்கள் நான் எடுக்கிற முடிவுனால சில தரப்பு மக்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, அவங்க மகிழ்ச்சி அடைய மாட்டாங்கன்னு சொல்றாரு. எந்த நாள் அப்படி சொல்றாரு? அதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி அந்த உற்பத்தியை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இந்த மோடியோட அரசாங்கம் பதவியேற்று 15 நாட்கள் தான் ஆகுது. இந்த 15 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 10 ஆண்டுகளாக இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திட்டங்களை திட்ட அளவிலே வெறும் அந்த பல தரப்பட்ட சிக்கலின் காரணமாக திட்டங்களை சாங்ஷன் பண்ணாமலே அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி திட்டங்களை வேகமாக முடிவெடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்து அதுல கிட்டத்தட்ட 56 திட்டங்களை இப்ப கவர்மெண்ட் ஒப்புதல் அளித்து திட்டங்கள் வெளியே வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.3 லட்சம் கோடி முதலீடுகளை இப்போது இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் இப்ப முடிவு செய்யப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தால் மாத்திரமே உற்பத்திகளை கூட்ட முடியும். கொண்டு வர்றாரு, உற்பத்தி வந்தாலும் வேலை வாய்ப்பு வரும். கொண்டு வர்றாரு, முதலீட்டை கொண்டு வர்றாரு, உற்பத்தியை கூட்ட போறாங்க, வேலை வாய்ப்பு பெருகுது அப்படின்ற பட்சத்துல நாங்க எடுக்க போற முடிவுனால சில தரப்பினர் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, வருத்தப்படுவாங்கன்னு ஏன் சொல்றாரு? ஒருவேளை காங்கிரஸ்காரங்க வர வேண்டிய கமிஷன் நின்று போச்சு, காங்கிரஸ் வருத்தப்படான்னு மறைமுக சொல்லி இருப்பாரோ தெரியல அவரு. பட் இதை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வருத்தப்படக்கூடியவர்கள் யாரும் எப்படி புரிந்து கொள்வது எனக்கு தெரியல. மறுக்கிற காங்கிரஸ்காரங்களும் யாரும் இல்ல. நாம பொருளாதாரத்தை பேசிட்டு இருக்கோம். திருமணி கஜானா காலி, கடந்த ஆட்சி எதையுமே விட்டு வைக்கல அப்படின்னு சொல்றது இருக்க. தமிழ்நாட்டுக்கு இது நரேந்திர மோடி சொல்றது டெல்லிக்கு புதுசு, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பழசு. களஞ்சியமும் காலின்னு இல்ல. பிபி சிங் 89 சொன்னாரு. கருணை இருக்கிறது, நிதி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நிதி கம்மின்னு வர கலைஞர் எனக்கு நல்ல ஞாபகம். இந்த இது வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா பார்க்க. ஒரு ஆட்சின்றது ஒரு கண்டினியூங் ப்ராசஸ். எந்த ஆட்சி இருந்தாலும் புதுசா வர்ற ஆட்சி வரி போடாம இருக்க போறதில்ல, வரி வசூல் செய்யாம இருக்க போறதில்ல. கடந்த ஆட்சி என்ன செல்வத்தை திரட்டி வைத்து விட்டு சென்றதோ அதுல இருந்து தான் ஒரு ஆட்சி தொடங்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆட்சி நிர்வாக முறையில
ஒரு அரசு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்றதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்ல இது அவர் எனக்கு என்னமோ அது முன்னுக்கு பின் முரணா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதாவது வந்து நேற்றைய ஸ்டேட்மெண்டோட இது வந்து ஃபுல்லா எனக்கு அந்த ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இல்ல. பட் அவர் மோடி வந்து அவங்க பார்லிமெண்டரி பார்ட்டி லீடரா அவர் எலெக்ட் பண்ண அன்னைக்கு சென்ட்ரல் ஹாலில் பேசும்பொழுது அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி அன்னைக்கு ஒரு பேச்சு பேசினாரு. என்ன சொன்னாருன்னா வந்து இதுக்கு முன்னால் இருந்த எந்த அரசாங்கங்களும் எதுவும் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை, எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்டுக்கு செஞ்சிருக்காங்க, நாங்க மேல எடுத்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேற்று வந்து பேசும்பொழுது அவர் வந்து இந்த கஜானா காலின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அகைன் அதையும் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து இப்ப நாங்க இவ்வளவு விலைவாசியை குறைப்போம், இதை ரோட் மேப் என்ன உங்களுக்கு, இதை செய்வோம் இதை செய்ய மாட்டோம் அவங்க சொல்லணும். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரோட் மேப் பட்ஜெட்ல தானே வரும். இல்ல டீசல் விலை ரெண்டு விஷயம் சார். ஒன்னு வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் நீங்க என்ன பண்ண போறீங்க, ரெண்டாவது வந்து ஆயில் கம்பெனிஸ்க்கு கொடுத்த அந்த பெட்ரோல் டீசல் பிரைஸ் அதை வந்து நீங்க திரும்ப எடுத்துக்க போறீங்களான்ற இதெல்லாம் வந்து கார்டினல் இஷ்யூஸ். இதை அட்ரஸ் பண்ணாம நீங்க வந்து இது எதுவும் பண்ணிட முடியாது. அப்புறம் இது தொடர்பா இன்னொரு விஷயம் வந்து ஒரு முரண்பாடா நான் பாக்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து குறிப்பா எஃப்டிஐ இன் ரீட்டைல வந்து திரும்ப அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கேவேட் போட்டு தான் பேசுறாங்க. அது வந்து இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்ட சில திட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு டெஸ்கோவும் டாடாஸும் 500 crores போட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சில மாநிலங்கள் குறிப்பா பஞ்சாப்லாம் வந்து எஃப்டிஐ வந்து இன் ரீட்டைல் அலோவ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்க? சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் நீங்க இன்டர்நேஷனல் கேபிட்டல வந்து ஃபுல்லா உள்ள வர வச்சுட்டு ஒரு செக்டார்ல மட்டும் நீங்க வந்து அலோவ் பண்ண மாட்டீங்கன்னா அது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது வெங்கடேஷுக்கு நல்லா தெரியும். சோ அது எப்படி சாத்தியப்பட போகுது உங்களுக்கு? அதெல்லாமே பிரசிடென்ட் அட்ரஸ்ல இல்ல. எஃப்டிஏ பத்தி சொல்றாங்களே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது பிரசிடென்ட் அட்ரஸ்ல இல்ல. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன் அதுல சைலண்டா இருக்காங்க? அதே மாதிரி நீங்க வந்து இவங்களுக்கு சில வேற விஷன்ஸ் இருக்கலாம் இல்லையா, நிறைய புதிய முயற்சிகளை செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படி பிரசிடென்ட் எல்லாம் சொல்லிட்டாரு. பட்ஜெட்டுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் சொல்லிட்டாரு பட்ஜெட் லீக் ஆயிடுத்து, அதனால நிதியமைச்சர் சொல்லலாம் இல்லையா? சொல்றது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அது முக்கியமா இருந்திருக்காது சார். பிரசிடென்ட்டோட அட்ரஸ் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள என்னென்ன சொல்லணுமோ சொல்லியிருக்காங்க. அந்த குடியரசுத் தலைவர் உரையில வந்து நாங்க அதை பரிசீலிப்போம்னு இது பண்ணுவோம்னு சொல்லாம இருக்கலாம், ஆனா அதை பரிசீலிக்க மாட்டோம்னு சொல்லல. 67 ஆண்டுகளாக இந்த கேள்வி யாரும் கேட்காம இருக்கு. 55 ஆண்டுகளாக கேள்வி கேட்கல. 15 நாள் தான் மோடி வந்து உட்கார்ந்து அதுக்குள்ள இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கூட நேரம் பத்தாது. மையம் மாறல சார், அதுக்குள்ள கசப்புங்கறீங்க. ஏன் சார் அது பயம்? அதான் சார் பயமா இருக்கு. இது பாருங்க மையம். இல்ல நான் வந்து ஓட்டு போட்டு மையம் மாறல, அதுக்குள்ள ஏன் கசப்புங்கறீங்க? என்ன சார் இது? நீங்க பிஜேபி ஓட்டு போடல, அதான் உங்களுக்கு எங்களுக்கு இன்னைக்கு சார் கசப்பு மருந்து அவங்களுக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்கும் சார் நான் தெளிவா சொல்லிட்டேன். மோடி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இந்த அரசாங்கம் ஏழைகளுடைய அரசாங்கம் என்று கூறியிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நிச்சயமாக ஏழைகளை பாதிக்கின்ற எந்த திட்டங்களும் இந்த அரசாங்கம் கொண்டு வராது. அப்படின்னா நம்ம இப்படி புரிந்து கொள்ளலாமா திரு வெங்கடேஷ்? அது வந்த மாதிரியே இல்ல சார். இப்ப எலெக்ஷன் பேசி தான் பேசிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆட்சி அதிகாரத்தை வந்து இன்னும் அவங்க வந்து படிக்க வேண்டியிருக்கும், பழக வேண்டியிருக்கும். திரு வெங்கடேஷ், காங்கிரஸ் அரசாங்கத்தின் மேல நீங்க என்ன யாரும் இருக்க முடியாது சார். என்னைக்கும் ஆட்சிக்கு வர மாட்டீங்க. நீங்க நிலையான ஆட்சி நிரந்தர எதிர்க்கட்சி உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு புக்கை எழுதிட்டா அதை வச்சுட்டே ஓட்டிட்டு இருந்தீங்க. நீங்களும் 2 இருந்தவங்க தான், நாங்களும் 3 மாநிலத்துல இருந்தவங்க தான். சரி, அது புதுசா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. சரி, அதாவது காங்கிரஸ் மீது எவ்வளவு காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது எவ்வளவு புகார்கள் இருந்தாலும் கூட ஏழைகளுக்கான பணப்புழக்கத்தை உறுதி செய்யறதுக்கு அவங்க வந்து சில முயற்சிகளை செய்தார்கள். அந்த முயற்சி வந்து நீங்க தவறுன்னு சொல்லலாம் அல்லது ஃபெயிலியர் கூட சொல்லலாம். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்ற ஒன்று சாதாரண மக்களுக்கு பணம் 50,000 கோடி ரூபாய் வந்து ஆண்டுதோறும் செலவு செய்யக்கூடிய சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சி தலைவர். இல்ல தவறுன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? பிஜேபி சொல்லுமா? சார் நான் சொல்றேன், அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கலி அதை சொல்றதுக்கு தைரியம் இருக்காது. நான் பொலிட்டிஷியன் கிடையாது, நான் தைரியமா சொல்லலாம். அது எப்படி தெரியுமா? குழியை தோண்டி குழியை மூடுறதுக்கு தினத்துக்கு கூலி, அதனால எந்த விதமான லாபமும் கிடையாது. ஆனா அவனுக்கு 150 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி அவன் கையில 100 ரூபாய் கொடுக்க வேண்டியது, 50 ரூபாய் 60 ரூபாய் தான் அவன் கையில போக வேண்டியது. அது சாராய கம்பெனிக்கு தான் போய் சேர்ந்தது. ஆனா இல்ல தமிழ்நாட்டுல திரு வெங்கடேஷ் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் என்ஆர்இஜி வந்து குஜராத்லயும் அமல்படுத்தினாங்க. குஜராத்ல சாராய கடைகள்ல இந்த காசுலாம் வந்து குஜராத்ல அந்த மக்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பேசுங்க. நான் தேச அளவுல பேசிட்டு இருக்கேன். எங்கேயாவது குஜராத்ல தான் சடனா திருநெல்வேலின்னு பேசுவீங்க. இருங்க, ஃபுல்லா கேட்டுருங்க.
இந்த ஸ்கீம்ல 3 லட்சம் கோடி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா இதுல என்ன பலன் கிடைச்சிருக்கு தேசத்துக்கு அதை சொல்லிடுங்க நீங்க. இதனால ஒரு நிமிஷம், நிறைய மராமத்து பணிகள் நடந்திருக்கு, நிறைய மராமத்து பணிகள் நடந்திருக்கு. இவர் சொல்ற மாதிரி சாராய கடைங்கிறதெல்லாம் அப்படிலாம் நம்ம வந்து அது குடிக்க கூடாதுங்கிற கருத்து உள்ளவன் தான் நானும். ஆனா ஒரு 2000 ரூபாய் ஒரு பாட்டில் 2000 ரூபாய்க்கு விற்கிறது 20,000 இவரெல்லாம் குடிக்கலாம் இவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா, கிராமங்களுக்கு அந்த பணம் போயிருப்பது என்பது நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அது ஒரு விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பிங். இல்ல சாதாரண மனிதன் கையில் பணம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு இருக்கணும் சார், ரெண்டு கை சேர்ந்தாதான் இந்த பொருளாதாரத்தை ஓசை புரிஞ்சுக்கங்க. இடது கை எங்கேயுமே நடக்கல. வரப்பட்டிருக்கிறது கால்வாய் 3 லட்சம் கோடியில 30,000 கோடிக்கு நடந்திருக்கிறது. அதுல நீங்க மந்திரி பூரா திருட்டு இருக்காங்க, மத்தது பண்றாங்க. உங்க ஆட்சி தான் சப்போர்ட் பண்ணீங்க. செய்திகளை பார்க்கணும். உங்க ஆட்சி தான் சப்போர்ட் பண்ணால யாரைகள் ஏதோ வாங்குறாங்கன்னு சொன்னா அவங்கள போய் நீங்க இந்த மாதிரில பேசுறீங்க. நான் அப்படி சொல்ல சார், நான் என்ன சொல்றேன், இது வந்து இல்ல வெங்கடேஷ் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் கருத்து பேசுவோம். கருத்து அத பாருங்க. இல்ல வெங்கடேஷ் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்கள்